students, so இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th 11th and 10th standard public exam 2024 அதாவது பொது தேர்வு 2024க்கான மெகா சென்டென்ஸ் சேலஞ்ச் தான். சோ இன்னைக்கு மெகா சென்டென்ஸ் சேலஞ்சோட 10th டே இல்லீங்களா? சோ யாரெல்லாம் டே 1ல இருந்து டே 9 வரைக்கும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, சோ டே 10க்கு யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்கங்கறதை நீங்க கமெண்ட் பண்ணனும், சரியா? சோ டே 10ல பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு டாப் 10 5 மார்க்ஸ் இருக்க போது and டாப் 5 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ் கொடுத்திருக்கேன். ஏன்னா டேஸ் ரொம்ப கம்மியாயிட்டே வருது இல்லையாடா? சோ டேஸ்க்கு ரொம்ப க்ளோஸா நெருங்கிட்டு இருக்கோம். சோ அப்படி இருக்க டைம்ல ஒரு 5 2 மார்க்ஸ் அதிகமா இன்னைக்கு படிச்சிடலாம், சரியா? 5 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ் ரெண்டு மிக்ஸ் பண்ணி 5 தான் கொடுத்திருக்கேன், சரியா? சோ அதிகமா இன்னில இருந்து ஒரு 15 क्वेश्चंस படிக்கலாம். 10 5 மார்க்ஸ்னா 5 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ். அதே மாதிரி 10 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ்னா 5 5 மார்க்ஸ். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி படிச்சுக்கலாம், சரிங்களா? சோ இன்னில இருந்து நம்ம 15 क्वेश्चंस படிக்க போறோம், ஓகேவா? ஓகே. சோ டாப் 10 5 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னலாம் கொடுத்திருக்கு அப்படினா பயிற்சி 4.3ல tan inverse of x மற்றும் tan x ஓட வளைவு, சரிங்களா? சோ tan x tan inverse of x மற்றும் tan x இன் வளைவு, சரிங்களா? சோ அந்த क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா நமக்கு அது தெரியாது இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு இல்லையா? சோ ஆனா இந்த tan inverse tan வளைவு கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க, சரியா? ஓகே. சோ அடுத்து பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 7.5 பயிற்சி 7.2ல ஃபர்ஸ்டும் 5th ஃபர்ஸ்ட் क्वेश्चனும். அடுத்து எடுத்துக்காட்டு 7.7 எடுத்துக்காட்டு 7.10யும் கையோட பாத்துருங்க, சரியா? சோ அந்த ரெண்டு क्वेश्चனும் ரொம்ப முக்கியமான இந்த மதிப்பெண் வினாதான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பயிற்சி 7.8ல 7வது क्वेश्चन ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம 8வது क्वेश्चन ரொம்ப ரொம்ப முக்கியம். 9வது क्वेश्चனும் ரொம்ப முக்கியம். பயிற்சி 7.8 முக்கியம் தான், அதுலயும் இந்த 3 क्वेश्चन ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? அது மட்டும் இல்லாம எடுத்துக்காட்டு 10.29 ரொம்ப முக்கியம், இந்த மர்டர் கொலை பண்றது இல்லையா? சோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது பாத்தீங்கன்னா பயிற்சி 8.7ல 3வது கேள்வி கண்டிப்பா முக்கியம். பயிற்சி 10.8ல 9th 10th क्वेश्चனும், சரிங்களா? சோ 9 10 அது ரொம்ப நல்லா பாத்துக்கோங்க. டேங்க் கொண்டு வரும், இன்னொன்னு இந்த பாட் பானை அதுல அது நல்லா பாத்துக்கோங்க. அடுத்து டாப் 5 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 11.5 11.7 11.9 11.15 பயிற்சி 11.3ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन. இது மட்டும் 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ்க்கு பார்த்தா போதும். 5 மார்க்ஸ் நான் சொன்ன क्वेश्चंस எல்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுவீங்களா? ஓகே. சோ 12th கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். சோ யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணீங்களோ சோ முடிச்ச பிறகு போடுங்க. சோ அப்பதான் நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு கிடைக்கும், சரியா? சோ யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கன்னு பார்க்கலாம். 12th 11th 10th நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஓகே. சோ 11th பாத்தீங்க அப்படின்னா சோ 11th preparation first எப்படி போயிட்டு இருக்குடா? சோ டெய்லி ஃபாலோ பண்றீங்களா 11th ஸ்டாண்டர்ட்? சோ 11th ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம். சோ டாப் 10 5 மார்க்ஸும் டாப் 5 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸும் தான் 11th ஸ்டாண்டர்ட்க்கு இருக்க போகுது, சரிங்களா? சோ டாப் 10 5 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா பயிற்சி 10.3ல 1 4 9 11 18 15 21 22 23 25 26 28 இந்த क्वेश्चंस மட்டும் பயிற்சி 10.3ல தரோ பண்ணிருங்க. ஏன் இந்த क्वेश्चंस எல்லாம் ஒரே பயிற்சியில கொடுத்திருக்கேன்னா இந்த பயிற்சியில இருந்து ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம் வந்துரும்னு சொல்லிருக்காங்க. சோ அதனால இந்த பயிற்சியில இருந்து இந்த क्वेश्चंस எல்லாம் நான் முடிச்சிட்டேன்னு வைங்களேன், கொஞ்சம் வேலை முடிச்சிடல. சோ அதனாலதான், ஓகேவா? ஏற்கனவே நம்ம பயிற்சி 10.4க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பாத்துருக்கோம். சோ அதே போல 10.3யும் பாத்துட்டோம்னா கண்டிப்பா அத்தியாயம் 10ல இருந்து வரக்கூடிய 5 மார்க்ஸ் அட்டெண்ட் பண்ணிடலாம், இல்லையா? ஓகே. சோ அடுத்து டாப் 5 மார்க்ஸ் டாப் 5 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 10.14 15 16 10 9 பயிற்சி 12.4ல ஃபர்ஸ்ட் செகண்ட். சோ இந்த क्वेश्चंस எல்லாம் தரவாவே பார்த்தா போதும், நம்ம அழகா 10 12 அத்தியாயம் 12 அத்தியாயம் 10 ஷோரா அத்தியாயம் 10ல வரக்கூடிய 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் and 5 மார்க்ஸ் அட்டெண்ட் பண்ணிடலாம், சரிங்களா? சோ இதுல கிட்டத்தட்ட நம்ம இந்த அத்தியாயம் 10 பார்க்கும்போது நமக்கு 10 மார்க் அதுல இருந்து கிடைக்குது. 1 மார்க் சேர்த்தாமே 1 மார்க் சேர்த்துனா 12 to 13 மார்க்ஸ் நமக்கு கிடைச்சிடும், இல்லீங்களா? ஓகே. சோ அதனால நீங்க அத்தியாயம் 10க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுல தப்பு கிடையாது, முக்கியத்துவம் தாராளமா கொடுக்கலாம் அத்தியாயம் 10க்கு, புரிஞ்சுதுங்களா? சோ நான் ஏற்கனவே இந்த மெகா சென்டென்ஸ் சேலஞ்ச் நீங்க ஃபாலோ பண்ற ஆளா இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 10.4 நம்ம கம்ப்ளீட் பண்ணிப்போம், 10.3யும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு, சரியா? ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு தான். சோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டடீஸ் எப்படி போயிட்டு இருக்குடாமா? சோ 10th ஸ்டாண்டர்ட் ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டு இருக்கு? சோ அது மட்டும் இல்லாம இனியும் உங்களுக்கு டேஸ் இருக்குன்னு நினைச்சிடாதீங்க, இனியும் கம்மி டேஸ் தான் இருக்கு. சோ அப்படி டைம் போயிடும் 10th ஸ்டாண்டர்ட். சோ லாஸ்ட் மினிட்ல நின்று என்ன பண்ண முடியாது. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாப் 10 5 மார்க்ஸ் தான் இருக்க போகுது, ஓகேவா? 2 மார்க்ஸ் இன்னைக்கு கிடையாது. டாப் 10 5 மார்க்ஸ் மட்டும் பார்த்தா போதும். சோ என்னென்னங்கறத நான் சொல்லிடுறேன். பயிற்சி 4.4ல 7th क्वेश्चन எடுத்துக்காட்டு 4.21 பயிற்சி 4.2ல ஃபர்ஸ்ட்
எடுத்துக்காட்டு 3.45 பயிற்சி 3.12 ரொம்ப 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 முக்கியம் இந்த பயிற்சி. சோ அதுல 3, 8, 9 மட்டும் இப்ப பாருங்க. சோ அப்படியே சைட் பை சைட் 3 பாத்துட்டு வந்தா கூட இந்த பயிற்சியை நம்ம முடிச்சிடலாம். சரிங்களா? ஓகே, பயிற்சி 3.8 ஃபுல்லா பார்க்கணும். அதுல தேர்ட்ல 2 கொஸ்டின் இருக்கு. அந்த ரெண்டுமே நீங்க பார்த்து டெஸ்ட் எழுதி பாத்துறணும். ஓகேவா? எடுத்துக்காட்டு 1.16, 1.15, எடுத்துக்காட்டு 2.28, 2.29, பயிற்சி 2.6ல 12வது 10வது. சரிங்களா? இந்த கொஸ்டின்ஸை மட்டும் இன்னைக்கு நீங்க கம்ப்ளீட் பண்ணா போதும். இன்னைக்கான ஷெட்யூல் உங்களுக்கு முடிஞ்சது. சரியா? சோ யாரெல்லாம் டெய்லி ஷெட்யூல 10th ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க, சோ நீங்க கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? பார்க்கலாம். சோ 10th, 11th, 12th நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, சோ அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் வேணாலும் நீங்க கேளுங்கடா. சோ 10th, 11th and 12th ஸ்டாண்டர்ட். சோ 12th ஸ்டாண்டர்ட் ரொம்ப டைம் க்ளோஸரா இருக்கு. சோ 12th ஸ்டாண்டர்ட் ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டு இருக்குங்கிறது நீங்க எனக்கு சொல்லணும். ஓகேவா? ஓகே, சோ ஆல் தி பெஸ்ட்.